வணக்கம். திரையரங்கம். விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஆறுமுக குமார். இதற்கு முன்பு இவர் விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடிக்க நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய முழு படப்பிடிப்பும் மலேசியாவில் நடைபெற்றிருக்கிறது. போல்ட் கண்ணன் என்ற மாறுபட்ட கதாபாத்திரத்தில் இதில் நடித்திருக்கிறார் விஜய் சேதுபதி. அவருடன் படம் முழுக்க வரக்கூடிய அறிவு என்ற கதாபாத்திரத்தில் யோகி பாபு நடித்திருக்கிறார். இந்த படத்தை பொறுத்தவரைனா கனமான கதை அப்படின்லாம் சொல்ல முடியாது. 2.25 மணி நேரம் டைம் ஸ்பெண்டிங் அப்படின்றோம்ல, பொழுதுபோக்கு அப்படின்ற விஷயத்தை மையமாக வைத்து சிறிது கூட போர் அடிக்காத அளவிற்கு ஒரு படத்தினுடைய ஓட்டத்துக்கு என்னென்ன வேணுமோ அந்த அம்சங்கள் அனைத்தையும் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆறுமுக குமார் படத்தில் இடம்பெற செய்து இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார். படத்தினுடைய கதைப்படி விஜய் சேதுபதி கதாபாத்திரம் எப்படி வருது அப்படின்னா, சிறையிலிருந்து விடுதலையாகி அவர் வெளியே வர்றார். விமான நிலையத்தில் சிறிதும் எதிர்பாராமல் அறிவு என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய யோகி பாபுவை அவர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. யோகி பாபு போல்ட் கண்ணன் அப்படின்ற ஒரு மனிதர் தமிழகத்திலிருந்து மலேசியாவுக்கு வருவதை எதிர்பார்த்து அதற்காக அங்கு காத்திருக்கிறார். அப்படி காத்திருக்கக்கூடிய யோகி பாபுனுடைய கண்களில் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி தான் போல்ட் கண்ணன் அப்படின்ற மாதிரி நினச்சி தன்னுடன் அவரை அழைத்து சென்று தன்னுடைய இடத்தில் அவரை தங்க வைத்து அவருக்கு ஒரு உணவகத்தில் வேலை வாங்கி கொடுத்து அவங்க 2 பேரும் இணை புரியாத நண்பர்களாக அங்கு ஆகி விடுகிறார்கள். கண்ணன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய விஜய் சேதுபதி ருக்கு அப்படின்ற ஒரு இளம் பெண்ணை பேருந்தில் பயணம் செய்யும்போது பார்க்கிறார். அதற்கு பிறகு அவர்கள் இருவருக்கும் இடையே ஆரம்பத்தில் மோதல்கள் இருந்தாலும் படிப்படியாக ஒரு நெருக்கமான நட்பு உண்டாகிறது. அதுக்கு பிறகு தான் தெரியுது அந்த பொண்ணு இவர் வீட்டுக்கு நேர் எதிர இருக்கக்கூடிய ஃப்ளாட்டில் இருக்கக்கூடிய பொண்ணு அப்படின்றது தெரியுது. அதை தொடர்ந்து அவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு காதல் அப்படின்ற ஒரு உணர்வு உண்டாகி நெருக்கமானவர்களாக ஆகிறார்கள். அப்படி இருக்கும்போது தான் அவள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி இருக்கிறது விஜய் சேதுபதிக்கு தெரிகிறது. பப்ளு பிருத்திவிராஜ் அவர் ராஜதுரை அப்படின்ற ஒரு கொடூரமான காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அதிகாரியாக வருகிறார். அவருடைய பிடியில் சிக்கி கொண்ட இளம் பெண்ணாக ருக்கு இருப்பது அவருக்கு தெரிகிறது. அப்போ விஜய் சேதுபதி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த பொண்ணுக்கும் அந்த காவல்துறை அதிகாரிக்கும் என்ன உறவு அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக ஒரு வளர்ப்பு தந்தை அப்படி வச்சுக்கோங்களேன். வளர்ப்பு தந்தையாக இருக்கக்கூடிய மனிதர் அவர் ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்தாச்சுன்னா அந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயிடுறேன், நீ என்றைக்கு அந்த பணத்தை தர்றையோ அதுவரை இந்த வீட்டில் தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவள் ஒரு கூண்டில் பறவையாக சிக்கி கொண்டு ருக்கு அங்கு இருக்கிறாள். இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு அந்த ராஜதுரைக்கு அந்த பணத்தை செட்டில் பண்ணுவது அப்படின்ற தீர்மானத்திற்கு விஜய் சேதுபதி வருகிறார். ஆனால் விஜய் சேதுபதி உணவகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன். அவர் கோடிகள்லாம் புரட்ட முடியுமா? நடக்கக்கூடிய விஷயமா இருந்தால் கூட அவர் மனசுக்குள்ளே தீர்மானிச்சுறாரு, அந்த பணத்தை ராஜதுரைக்கு கொடுத்து இந்த பொண்ணை அவனுடைய கடுமையான பிடியிலிருந்து விடுவிச்சிடணும் அப்படின்ற தீர்மானத்தை விஜய் சேதுபதி எடுக்கிறார். அதே நிலையில் யோகி பாபு சந்திக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண் தான் அந்த உணவகத்தை நடத்தி கொண்டிருப்பவள். அவளும் இக்கட்டான நிலையில் இருப்பது தெரிகிறது. அப்போ யோகி பாபு அவளுக்கு அந்த பணத்தை கொடுத்து அவளை தர்ம சங்கடமான நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று மனதிற்குள் நினைக்கிறார். இந்த 2 நண்பர்களும் தாங்கள் விரும்பக்கூடிய பெண்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்காக விஜய் சேதுபதி எப்படிப்பட்ட சிறிதும் எதிர்பாராத முயற்சிகளில் இறங்குகிறார். என்ன சொல்லணும்னா, ஒரு வங்கியில் கொள்ளையடித்து பணத்தை ஆட்டையை போடணும் அப்படின்றல அப்படிப்பட்ட காரியத்தில் இறங்கி அதில் வெற்றியும் பெறுகிறார். அதே நேரத்தில் தர்மா என்ற ஆன்டி சோஷியல் எலிமெண்ட், சமூக விரோத சக்தி, அவனிடம் ஒரு சூதாட்டத்தில் ஈடுபட்டு சிக்கி பல கோடிகளை தர வேண்டிய நிலை. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழல் விஜய் சேதுபதிக்கு உண்டாகிறது. விஜய் சேதுபதியை பொறுத்தளவில் இந்த இக்கட்டான நிலைகளை மாற்றி நல்ல ஒரு சூழ்நிலையை எப்படி உண்டாக்குவது? ராஜதுரைக்கு
அந்த பணத்தை கொடுக்கணும். பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, அங்கே சிறிதும் எதிர்பாராத ஒரு சூழல் உண்டாகிறது. என்ன அப்படின்னா, இந்த பணத்தை கொள்ளையடிச்சு அப்படின்னு இருக்குல்ல, அந்த கொள்ளையடிக்கக்கூடிய செயலில் விஜய் சேதுபதி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது, அவரை பின்தொடர்ந்து ராஜதுரை கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பப்ளு விஜய் சேதுபதியினுடைய முகத்தை பார்த்துடுறார். அவர் மனசுக்குள்ளேயே அந்த முகம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த பணத்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகிற இடத்துல விஜய் சேதுபதியினுடைய ஃபேஸை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சது, இவன் பணத்தை பேங்க்கில் இருந்து கொள்ளையடிச்சவனாச்சே, அந்த கொள்ளையடித்த பணத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் நமக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படின்னு வரும்போது, இப்போ இந்த விஷயத்தை வெளியே சொல்லி அப்படின்ட்டு வரும் இல்லையா, அந்த கொள்ளையடித்த பணத்தை ஃபுல்லாக எனக்கு கொடுத்துட்டேன்னா உன்னை வெளியே சொல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இந்த வலையில் தர்மா என்ற அந்த சமூக விரோத மனிதன் இருக்கான்ல, அவனும் சிக்கிக்கிறான். ஏன் சிக்கிறான் அப்படின்னா, விஜய் சேதுபதி இந்த கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவத்தில் ஈடுபடும்போது அவர் பயன்படுத்தியது துப்பாக்கி. அந்த துப்பாக்கி அந்த தர்மாவினுடைய துப்பாக்கி. இப்போ தர்மாவை கூப்பிட்டு போய் விசாரிச்சு அப்படிங்கும்போது இந்த தன்னுடைய துப்பாக்கியை எப்படி காணாமல் போச்சு, அந்த துப்பாக்கியை எப்படி விஜய் சேதுபதி எடுத்தார் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. அப்போ விஜய் சேதுபதி அவர் மிரட்டுவார்ல. இப்படி இந்த இரண்டு மனிதர்களுடைய கொடும் பிடியில் விஜய் சேதுபதி சிக்கிக்கொள்ள வேண்டிய நிலை உண்டாகிறது. இதையெல்லாம் தாண்டி அவர்கள் இருவரையும் சிக்க வைத்து மாட்ட வைத்து, அதே நேரத்தில் தான் காதலித்த அந்த இளம்பெண்ணை காப்பாற்றி, யோகி பாபு காதலித்த அந்த பெண்ணையும் இக்கட்டிலிருந்து காப்பாற்றி, எப்படிப்பட்ட காரியங்களை விஜய் சேதுபதி செய்கிறார். அவருக்கு பக்க பலமாகவும் உரு துணையாகவும், அதே நேரத்தில் பல நேரங்களில் விஜய் சேதுபதியே பாதிப்பு அடையக்கூடிய அளவிற்கு முட்டாள்தனமான செய்கைகளை செய்யவும் செய்கிறார் யோகி பாபு. இதையெல்லாம் தாண்டி எப்படி நல்ல சூழலை விஜய் சேதுபதி அனைவருக்கும் உண்டாக்குகிறார். இதுதான் படத்தினுடைய அவுட்லைன். படம் முழுக்க போல்ட் கண்ணன் என்ற கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி அனாயாசமாக, சிறிதும் செயற்கைத்தனமே இல்லாமல் தனக்கே உரிய தனித்துவ நடிப்பை வெளிப்படுத்தி நம்முடைய மனங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறார். படம் முழுக்க வரக்கூடிய அறிவு என்ற அந்த கதாபாத்திரத்தில் யோகி பாபு ஆட்சி செய்கிறார் என்றே கூறலாம். விஜய் சேதுபதியின் காதலி ருக்குவாக வரக்கூடிய ருக்மிணி வசந்த் அழகாக இருக்கிறார், அருமையாக நடித்திருக்கிறார். யோகி பாபுவின் காதலியாக வரக்கூடிய திவ்யா பிள்ளை அருமையாக தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். தர்மா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பிஎஸ் அவினாஷ் இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி நம்முடைய மனதை கவர்கிறார். பப்ளு பிருத்திவிராஜ் இவர் ராஜதுரை கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு மிகச்சிறந்த நடிப்பை ஆழமாக பதிக்க முடியுமோ அதை அருமையாக செய்து நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் கரண் பி ராவத் மலேசியாவில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை இயல்பான ஒளிப்பதிவு திறமையின் மூலம் தன்னுடைய பணியை இவர் செவ்வனே செய்திருக்கிறார். ஃபென்னி ஆலிவர் இவர்தான் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். இந்த படத்தினுடைய காட்சிகள் சிறிது கூட போரடிக்காத அளவிற்கு தன்னுடைய எடிட்டிங் திறமையை வெளிப்படுத்தி இவர் நம்மை பாராட்டச் செய்கிறார். ஜஸ்டின் பிரபாகரன் இவர்தான் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். ஒரே ஒரு பாடல் தான் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. உருகுது உருகுது என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடலை எழுதியிருப்பவர் தாமரை. அந்த பாடல் ஒரு இனிய பாடல். இந்த படத்திற்கு பின்னணி இசை அமைத்திருப்பவர் சாம் சிஎஸ். இந்த திரைப்படத்தில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை சாம் சிஎஸ்னுடைய இசை முத்திரையை நம்மால் பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது. இது விஜய் சேதுபதியின் 51வது படம். அவருடைய நண்பரான ஆறுமுககுமார் ஒரு நல்ல பொழுதுபோக்கு படத்தை தர வேண்டும் என்பதை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு, பொழுதுபோக்கு திரைப்படத்தில் என்னென்ன அம்சங்கள் வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு, காமெடி, காதல், ஆக்ஷன் இந்த 3 அம்சங்களுக்கும் முக்கியத்துவம் தந்து ஒரு குட் என்டர்டெயின்மெண்ட் மூவி என்று நாம் கூறக்கூடிய அளவிற்கு இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். ஒரு நல்ல பொழுதுபோக்கு படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த திரைப்படத்தை பார்க்கலாம், ரசிக்கலாம்.